ஐயோ ஐயோ போச்சு. வந்துடுச்சு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்றைக்கி பார்த்தா பிஆர்லாங்கன்னா ஆட போகிறோம். இப்போவே தெரிஞ்சிருச்சு லாஸ்ட் ஜோன் எங்கே வருதுன்ட்டு. நல்ல விஷயம். ஸோ நம்ம இந்த ப்ளூ ஜோன் வரணும். எவ்வளோ எனிமி டக்குன்னு விட்டுடுங்க. லாஸ்ட் வரையும் சர்வே பண்ணுவேன்னு தெரியல. பாருங்க போச்சு. ஒருத்தன் எடுத்துட்டான். இல்லை ஒரு கன்று போச்சு, எடுத்துட்டான். அதுதான் அடிக்கலாம். ஊக்காங்க போச்சு. நீங்கள் கேட்பீங்க சாமி சாய்லாம் எங்கே அப்படின்ட்டு. அவங்களாம் என்னை விட்டு போய் ஆட போயிட்டாங்க. என்ன பண்ணுறது? இன்வைட் கொடுத்து பார்த்தேன், வேணாம் வரல. சரி, நான் இது விளையாட ஆரம்பிச்சேன். சோலாவாக விளையாண்டாலும் கொஞ்சம் இது வேணும். டக்குன்னு அதுதான் கைஸ். நம்ம அவுட் வருவோமோ? ஆஹா, முடியுது. என்மைக்கு இங்கன்னா அதுக்குன்னு சொல்லக்கூடாது. ஒரு கண்ணே இல்லைங்க. இவ்வளோ பேர் இருந்தால் எப்படி அடிக்க? ஓட்ட மட்டும் சொல்லலாம். கண்ணை மூடிட்டு போச்சு. ஐயோ, மெடிக்கிட்டு வேஸ்ட் பண்ணுற மாதிரியா? முடிஞ்சாலும் ஓட்டணும். இப்போ அவங்க பாருங்க எண்ணி பார்க்காத வரையும் சந்தோஷம். ஏதாச்சும் ஒரு கண்ணு கிடைக்காதா? இங்கே நார்மலாக கீழே இறங்கி போவோம். எல்லாத்தையும் சும்மா இறங்கிட்டா ஏதாச்சும் ஒரு கண்ணு ஒரு மெடிக்கிட்டாங்கடா. ஏன்டா? ஆஹா, கண்ணு அதுவும் இந்த கண்ணு. ஏதாச்சும் ஷார்ட்ல இருந்துட்டாங்கடா. டே யாரெல்லாம் கண்ணு கடைய மாட்டேங்குது இந்த வீட்டில் வச்சு கண்ணு. ஆகு இதுவோ லேக் வேலை இருக்குது. அதான் பிரச்சனை. போச்சு. அதுதான் வந்து ஸ்டார்ட் நினச்சி கற்றுச்சு. இது வச்சு ஒரு எனிமி வந்தான், போட்டு தள்ளிட்டேன். சிப்பு இருந்திருக்கா நம்மள்கிட்ட. பேலஃபு அதுதான் M10 பையன். M10 வச்சுக்கிட்டு என்னை அடிக்க தெரியல. டக்குன்னு போய் அந்த லெவலுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன இது எடுத்துக்கலாம். டச் ஜோன் இங்கே தான் இருக்குது. ஸோ போகலாம். நம்ம காலியாக நேரம் அப்படியே போகாமல் எப்படிக்கா போயிடலாம். இப்போது பிரச்சனை என்னென்னா, கட்சி ஜோன் வரையும் கில்லு எடுக்காமல் லாஸ்ட் ஜோனில் ஒரு கில்லு எடுத்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஆனால் கில்லு எடுத்தால் ரேங்க்கும் கொஞ்சம் போய் முட்டிக்கிட்டேன். எனிமி எடுக்கலையா? அவனாச்சும் இருக்கானான்னு பார்க்கலாம். இங்கே
செலவு இங்கேயே இருக்கணும். இங்கே போய் எங்கேயாச்சும் போய் உட்காந்துட்டாக்கு தான் போகிறோம். நல்ல ஸ்பாட் கிடச்சிருச்சு. இங்கே போய் அமைதியாக உட்காந்துக்கணும். எந்த நீங்கள் வந்தாலும் போட்டு அடிக்கலாம். உட்காந்துலாம் இல்லையா சின்ன வயசு எங்கே போக மாறும். எங்கேயோ உட்காரலான்னு நினைக்கிறேன். இங்கே மட்டும் ஒரு ட்ரோன் வருது, அதை அடிச்சா எல்லாம் கண்டுபிடிச்சிடுவாங்க. சைலன்ஸ் இருக்கா இல்லை இதுக்கு ஒன்றுமே போட முடியாடா. ப்ளீஸ் ப்ளீஸ் இங்கே வா இங்கே வா. அப்படிக்கா பாவாடா இங்கே வா. அட சை சும்மா எவ்வளோ போடும் பாருங்க. நான் இந்த கண்ணு எடுத்தது காரணம் இப்படி உட்காந்தா இப்படி வேணா பாட்டு அடிச்சா கொஞ்சமாச்சு ஹெட் விடும் அப்படின்னு எடுத்தேன். சரி கைஸ், இங்கே வரையும் ஜோன் வந்தோடனே நான் ஆன் பண்ணேன் ரெக்கார்டு. கைஸ் ஃபைனல் ஜோன் வந்துச்சு. நான் இங்கே ஒரு ஏட்டா போட்டுருந்தேன். எனக்கு ஏட்டுடா அதுதான் MP5 level 3 ஆடு level 3 பட் 60 மினிட். இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே போய் இப்படிக்கா எனிமினால் வர முடியாது. ஸோ இப்படிக்கானா வந்து ஆகணும். ஸோ அங்கே லேண்ட் பண்ணி வச்சுட்டா இங்கேருந்து முடிஞ்ச அளவு எனிமி இருக்கிறது பார்க்கலாம். தப்பிச்சிடும். நம்ம இல்லை நம்மளும் சுற்றணும். எனக்கு இதுதான் பிடிக்காது. நானே எந்தில் போய் சுற்றிக்கிறேன். என்ன போட வேணாம் எவனோ லேண்ட் பண்ண மட்டும் கீழே வச்சிருக்கோம். யாருன்னு தெரியல. இப்படிக்கா எனிமினால சுத்தமாக ஆடவே முடியாது. எங்கடா அடிக்கீங்க சொல்லிட்டு அடிங்கடா, நானும் கொஞ்சம் அடிப்பேன். வண்டி பா ஜோனில் 7 பேரா கைஸ் கில் எடுத்து நான் ஓசிக்கிட்டேன். என்னைய மேலேருந்து அவனை அடிக்க பார்க்கலாம். யாரு மேலே இருக்கான், கொஞ்சம் பி கேர்ஃபுல்லாக இருக்கும். எப்படியாச்சும் போய் அடிக்கணும். யாரெல்லாம் எங்கண்டுடா அடிக்கலைங்க. சட்டம் மட்டும் ஒரு 6 பேர் மட்டும் இல்லை 5 பேர் மட்டும் ஜோனில். மேலேயும் எனிமி இல்லை, கீழே எனிமி இருக்கானான்னு பார்க்கவும் இல்லை. சீக்கிரம்டா அப்பா 3 பேர் தான் இருக்காங்க. டக்கு முடிச்சிடலாம். வழியாக அடிச்சிருவான்னு நான் நினைக்கலான்னு தெரில. மேலே ஒரு பையன் இருந்தான். வந்துடுச்சு. அங்கே ஏதோ ஒரு எனிமி இருக்கான். இல்லை லூட் பாக்ஸ் இருக்கு. ஓ அங்கே இருக்கா. போச்சு 3 பேர். அந்த 3 பேர் எங்கே இருக்காங்க? சார் நம்ம போய் அந்த வீட்டுக்கு எவனா அடிக்கலாம். ஏதாச்சும் கூட இருக்கா? இல்லை
இப்போது நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்ட் இந்த வேர்டு கூட அதுதான் இங்கே உட்காந்துக்கணும். எவனாலையும் அடிக்க முடியாது. நான் ஜோனுக்குள்ளே இருக்கேண்ணா, ஜோனை விட்டு வெளில இருக்கேண்ணா, ஒன்றுமே தெரியல. அதுதான் 2 பேர் தான் இருக்காங்க. மட்டும் அடிச்சுக்கிட்டு நம்மளுக்கு விட்டு கொடுத்துட்டா போயா. அதுதான் அங்கே எனிமே இருக்கான். அப்போ இன்னும் ஒரு எனிமே இருப்பானே, அவங்க எங்கேயோ மேலே படன்ட்டான். பையன் ஜோனில் கண்டு காலியாக இருக்கும். யார் அடிக்கலாம்? எப்படி ஏபிசிஓவா? சரி கைஸ், போய் அடியில் எவ்வளோ ப்ளஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆஹா, 46 டைமண்ட் ட்ரீக்கு போயாச்சு. பாய் கைஸ்.